அனைவருக்கும் வணக்கம். நான் சஜனிஷா பிரியன் பேசுகிறேன். ஒரு கருத்திற்கு மாற்று கருத்து எப்போதும் நன்மை செய்கிறது தானே? ஒரு கருத்திற்கு மாற்று கருத்து எப்போதும் உதவி புரிகிறது தானே? ஒரு கருத்திற்கு மாற்று கருத்து என்பது உண்மையை தெரிந்து கொள்ள சற்று உதவுகிறது தானே? ஆனால் காலம் முழுக்க இந்த மனிதகுலம் ஒரே கருத்தை தான் பின்பற்றி வந்திருக்கிறது. அந்த ஒரே கருத்தை பின்பற்றி வந்த மதங்கள் தான் பெரிய மதங்களாக இன்று பிரிந்து போய் கிடக்கின்றது. மதத்திற்கு என்று தனிப்பட்ட இறைநூல்கள் என்று ஒரு நூல்களை தொகுத்து வைத்துள்ளார்கள், வரையறுத்து வைத்துள்ளார்கள். மதம் எப்போதும் வரையறைக்கு உட்பட்டதுதான். மதம் எப்போதும் வரையறைக்குள் அடங்குவதுதான். மதம் என்பது திட்டமிடப்பட்டது. மதம் என்பது திட்டத்திற்குள் தெரிவு செய்யப்பட்டது. மதம் என்பது ஒரு திட்டத்தை வகுத்து அதற்குள் வாழ்வதற்கு ஒரு 4 சுவர்களை எழுப்பி வைத்துக் கொண்டு அதற்குள்ளே மனித குலத்தை அடைத்து வைத்துதான் அதன் பெரும் சாதனை என்று சொல்லலாம். ஆனால் எப்போதுமே மாற்று கருத்து என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். மாற்று கருத்தை ஏற்றுக்கொள்ள துணிவில்லாத மதங்கள் தான் தங்கள் கருத்து இறுதியானது என்று முழங்குகின்றன, கூச்சல் போடுகின்றன, பெரும் காட்டு கூச்சல் போட்டு எழுப்புகின்றன. ஆனால் மாற்று கருத்துகள் எப்போதும் நன்மை செய்கிறது. மாற்று கருத்துகள் எப்போதும் மனித குலத்திற்கு உதவி புரிகிறது. மாற்று கருத்து எப்போது தீர்ந்து போகிறதோ, மாற்று கருத்து எப்போது முடிந்து போகிறதோ, மாற்று கருத்து எப்போது நின்று விடுகிறதோ அப்போது மனித குலம் முடிந்து போய்விட்டதாக அர்த்தம். மனிதன் எதற்காக போராடுகிறான் தெரியுமா? ஒரு கருத்திற்கு எதிராக மாற்று கருத்தை தெரிவிப்பதற்கு தான் போராடுகிறான். அது மதமாக இருந்தாலும் சரி, கம்யூனிசமாக இருந்தாலும் சரி, முதலாளித்துவமாக இருந்தாலும் சரி, விஞ்ஞானமாக இருந்தாலும் சரி, எங்கே மாற்று கருத்து இல்லையோ